லோகன் பால் டபிள்யூடபிள்யூல எதுக்கு இருக்காருன்னே தெரியல. இவர் இன்னும் டபிள்யூடபிள்யூல 15 வருஷத்துக்கிட்ட இருக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இவர் டேலண்ட் ரெஸ்லர் தான். பட் டபிள்யூடபிள்யூ ரோமன் ரெயின்ஸுக்கே சொம்பு தூக்குறதுனால இவரை மாதிரி டேலண்ட் ரெஸ்லருக்கு சரியான புஷ் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம் இதெல்லாம் மாறுமான்னு. ஓபா ஃபெமி வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போதைக்கு மேட்ச் நடக்காது. அதுக்கு இன்னும் நிறையா நாள் இருக்குதுன்னு நம்ம ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. காரணம் ஓபா ஃபெமிக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட மோத தகுதி இல்லைன்னு ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, வேர்ல்டு டைட்டிலை ரோமன் ரெயின்ஸ் வச்சுக்கவும் ரோமனுக்கு தகுதி இல்லை. இருந்தும் அது நடக்கலையா? ரோமன் என்னமோ பல வருஷமாக கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி பேசிக்கிட்டு திரிகிறாரு. ப்ராக் லெஸ்னர் கூட மோதின பிறகு தான் ரோமன் ரெயின்ஸையே பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை மறந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் இப்படி பேசிக்கிட்டு திரிகிறாரு. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டையர்மெண்ட் அவரோட 50 வயசில் இருக்க போகுது. இப்போ ரோமன் ரெயின்ஸோட வயசு 41. இன்னும் 9 வருஷத்தில் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூ விட்டு ரிட்டையர் ஆகிடுவார். இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே டபிள்யூடபிள்யூ மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆவார். அப்பையும் சில கூட்டம் ரோமன்னு கோஷம் போட தான் போகுது. டபிள்யூடபிள்யூ ரெஸ்லிங் ஷோவை காமெடி ஷோவாக மாற்றின முழு பொறுப்பும் ரோமன் ரெயின்ஸை மட்டுமே சேரும். இது உண்மையா? மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.